அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இருதயத்தை இளைக்க பண்ணும் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கிற பொழுது ஹோப் டிஃபர்டு மேக்ஸ் த ஹார்ட் சிக் என்று எழுதப்படுகிறது. இருதயத்தை நோயுள்ள இருதயமாக மாற்றுமா, இருதயம் வியாதியினாலே தாக்கப்படுமா. ஆகவே காத்திருத்தல் என்பது அநேகருடைய இருதயத்தில் வியாதியை கொண்டு வருகிறது என்று சொல்லி இந்த நீதிமொழி புத்தகத்தில் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அந்த கவலை தான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுக்கிறது. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கர்த்தர் நிச்சயமாகவே கொடுப்பார் என்று அந்த காத்திருத்தத்தினாலே நமக்கு இருதயத்தை இழைக்க பண்ணார். நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் மற்றொன்றை பாருங்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கிற பொழுது பாருங்கள், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னால், பட் எ லாங்கிங் ஃபுல்ஃபில்டு இஸ் எ ட்ரீ ஆஃப் லைஃப். அப்போது விரும்பினது வருகிற பொழுது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஜஸ்ட் லைக் எ ட்ரீ ஆஃப் லைஃப். விரும்பினது வருகிற பொழுது அது அப்படி இருக்கிறது. அப்போது விரும்பினதுக்கும் காத்திருக்கணும். அந்த வாக்கு நிறைவேறுகிற காரியத்தில் வருகிற பொழுது அது நமக்கு ஒரு ஜீவ விருட்சத்தை போல கனி கொடுக்கிற, மகிழ்ச்சியை கொடுக்கிற, சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணுமா. ஆக இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கிற போது என்ன கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய நம்பிக்கை யார் மேலே வைக்கிறோம், அந்த நம்பிக்கையில் இருக்கிற உறுதியானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது. வேதம் தெளிவாய் சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனிதன் உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே. பார்த்தீங்களா, ஏசாயா புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசி, உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். அங்கே எங்கே இருதயம் இழைக்கப்படுகிறது, அங்கே எங்கே இருதயத்தில் வியாதி வருகிறது இல்லை. நாம் வைத்திருக்கிற அந்த உறுதியான நம்பிக்கை தேவன் மேலே, அதுதான் நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஜீவ விருட்சத்தை போல ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறது, ஜீவ விருட்சத்தின் கனிகளை கொடுப்பது போல. ஆகவே நாம் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதில் உறுதியாய் நாம் இருக்க வேண்டும், அசையாமல் இருக்க வேண்டும். அசையாத ஒரு உறுதியான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் நாம் காத்திருக்கிற பொழுது அது விரும்பின காரியம் வரும், நிச்சயமாகவே வரும். நிச்சயமாகவே முடிவு கொண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது அதுதான் ஜீவ விருட்சத்தை போல நம்முடைய வாழ்க்கையை செழிப்பானதாய் மாற்றுகிறது. மாறாக நம்முடைய நம்பிக்கையை மனுஷன் மேலே, மற்ற பொருட்கள் மேலே, உலகத்தின் மேலே இப்படியெல்லாம் வைத்து அதனாலே நாம் வேதனைப்படுகிற பொழுது அது நம்முடைய இருதயத்தை இழைக்கப்படுகிறது. அந்த நம்பிக்கையினுடைய உறுதிப்பாட்டையும் யார் மேலே வைத்திருக்கிறதையும் நாம் என்றென்றைக்கும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவரே, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தின்படி நாங்கள் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணலாம். ஆனால் விருந்தினது வருகிற பொழுது ஜீவ விருட்சம் போல் அந்த வசனத்தின்படியாய் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே உறுதியான நம்பிக்கையை உண்மை பற்றி கொள்ளுகிற ஆண்டவரே, அசைவில்லாத ஆண்டவரே, அந்த நம்பிக்கையை கொடுத்து நீர் எங்கள் வாழ்க்கையிலே எங்களை ஜீவ விருட்சத்தை போல மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.